நிலத்துல தோண்டும் போது உள்ள இருந்து எலும்பு கூடுக வருது, எப்படி இருக்கும்? ஒரு சின்ன பையன், அப்பா இறந்துடுறாங்க, அம்மா அவங்களுடைய அண்ணன் தம்பி கிட்ட போய் கூட இருக்காங்க. அந்த பையன் மாமாவுடைய வளர்ப்புகளை தான் பெருசா வளர்றான். வியாபாரம் ஆரம்பிக்கணும்னு ஆசை, மாமாக்கெல்லாம் சொல்றாங்க நேரம் சரியில்லை ஆரம்பிக்காதான்னு. ஆனாலும் அந்த பையன் வியாபாரத்தை ஆரம்பிக்கிறான். ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு ஒரு நிலத்தை வாங்குறான். எதுக்குன்னா ஒரு பட்டறையை போடலாம் அப்படின்னு சொல்லி. மாமாக்களுடைய எதிர்ப்புகள்ல பேக்ரவுண்ட்ல நிலத்துல தோண்டும் போது உள்ள இருந்து எலும்பு கூடுக வருது, எப்படி இருக்கும்? சின்ன பையன் வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல வியாபாரம் ஆரம்பிக்க 1930களில் அந்த பையன் வேற யாருமே இல்ல, கோயம்புத்தூர் கொண்டாடக்கூடிய ஜி குப்புசாமி. இன்னைக்கு பிரம்மாண்டமான ஜி குப்புசாமி நாயுடு ஹாஸ்பிட்டலுடைய ஸ்தாபகர், லக்ஷ்மி மில்ஸோடைய ஸ்தாபகர். அவர் ஆரம்பிக்கிற காலகட்டத்தில் இப்படிதான் இருந்துச்சு அவருடைய வாழ்க்கை பயணம். ரெசிலியன்ஸ் அப்படின்னு இன்னைக்கு ஆங்கிலமா அழகான ஒரு வார்த்தை இருக்கு. அதுக்கு இதை விட பிரம்மாண்டமான உதாரணங்கள் வேணுமா? நம்ம ஊர்ல ஆண்டர்பிரினர்ஷிப் பிறந்தது இந்த மாதிரி நபர்கள் எல்லாம் சேர்ந்து உருவாக்கின கதை தான் கோயம்புத்தூர்.